சொன்னா, அதுல டப்பிங் நல்லா பாருங்க. த்ரிஷாக்கு வந்து ஆதிக்கு டப்பிங் குடுத்திருக்காரு. அது இல்ல சிபிஎஃப்சி இல்ல ரிப்போர்ட். ஏய், திரிஷா பேட் வேர்ட்ஸ் பேசுற மாதிரி ஒரு டைலாக் வருது. அதெல்லாம் எனக்கெல்லாம் வந்து மியூட்ல வருது. இங்க வந்து ஆமா. ஒரிஜினலா காமிக்கிறாங்க. இல்ல ப்ரோ ஆக்சுவலி இங்க வந்து அஜித் சார் வந்து அவங்க டிஏஜிங் யூஸ் பண்ணல. ஆனா ஃபேஷியல் இதை எடிட் பண்ணிருக்காங்க. நல்லா அது தெரியுது அந்த இதில் பிஹெச்டி தப்பு கிடையாது. ஏன்னா ப்ரோ, சுருக்கங்கள் இருக்குமா அதனால ப்ரோ இவங்க இருக்காங்கல்ல. இல்ல ப்ரோ. அது இவங்க இருக்காங்க பாருங்க. இவங்க உட்கார்ந்து அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆப்ல உட்கார்ந்து இல்ல இல்ல வேணும்னு ஒரு இல்ல செட் இல்ல இல்ல பண்ணிருக்காங்க. நான் பிஹெச்டி பிரிண்டே பாத்துட்டேன். அது நடக்கிறது தான் bro. எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். அஜித் சார் மட்டும் கிடையாது. விஜய்ல இருந்து ரஜினியில இருந்து எல்லாம் நடக்கிறது தான். அது வந்து கிடையாது. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா பிவி சிந்து அவங்களோட மேரேஜுக்கு வந்து அவர் இப்போ வெட்டிங் போயிருந்தாரு. அப்போ பாக்குறது கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு லைக் ஒரு டை அடிச்சா ஒரு யங் மேன் மாதிரி தான் இருப்பாரு. ஆனா இந்த படத்துல வந்து அவருக்கு கொஞ்சம் சுருக்கங்கள் இருந்திருக்கு. ஏன்னா திடீர்னு வெயிட் லாஸ் பண்ணதால அந்த ஃபேஸ்ல இருக்க தொப்பெல்லாம் அப்படியே சுருக்கமாக ஆயிடுச்சு. அது நடக்கிறது தான். அதனால அவங்க ஃபேஸ் போட்டிருக்காங்க. அது தப்பு கிடையாது. காலங்காலமா நடக்கிறது தான் ப்ரோ இது. இவனுக்கு தான் ஆக்சுவலி இவங்களோட படத்தோட பிஹெச்டி லீக் போட்டா இவங்க பழப்பு நாறிடும். அதான் நீங்க கண்டுக்கிறீங்க அதெல்லாம். இல்ல ப்ரோ, நான் அதைத்தான் கேக்குறேன். ஒரு பிஹெச்டி ரிலீஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு சோர்ஸ் இருக்குன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாங்கன்னு கேக்குறேன் நானு. அப்ப நீங்க யாரெல்லாம் சந்தேகப்பட தோணும்? அப்ப ஒரு இப்ப வேற கமர்ஷியல் மூவி ஒருத்தவங்கலாம் பண்ணி சந்தேகமா இருக்கு. இல்ல அப்ப நான் என்ன சொல்றேன், அப்போ நீ ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணி நீ மேலேயே வரக்கூடாது. நீ கடைசி வரைக்குமே கண்டென்ட் மூவியா பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீ வந்து அப்படியே வந்து உனக்கு கீழே தான் நான் இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி தானே தோணுது. நீ வந்து நான் இப்பவும் நான் சொல்றேன், நான் ஓப்பனா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேங்க, இவங்கள தவிர வேற யாருக்குமே இந்த ஒரு எண்ணம் கிடையாதுங்க. திரும்பவும் சொல்றேன், நம்மளை எதிர்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல எவனுக்குமே ஒரு திராணி கிடையாது. ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் நீங்க சொல்றீங்க கேரளால வந்து அப்படி இப்படின்னு கேரளாலேயே போட்டு வெளுத்துருக்காங்க. எதுக்குடா ஆமா உங்களுக்கு பார்த்தேன். வாங்குதுன்னா? ஆனா வந்து நான் திரும்பவும் சொல்றாங்க, அந்த அவங்க விஜய் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்றாங்க, அவங்கன்ட்டு டிவி கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எவனும் தயவு செய்துங்க, கேவலமா இருக்குங்க கேட்கறதுக்கே. அதெல்லாம் ப்ரோ ஒரே நாங்கெல்லாம் அப்பையில இருந்தே பார்த்தவங்க. நாங்களாம் அந்த அளவுக்கு பார்த்தவங்க. ஓப்பனா சொல்லணும்னா அஜித்துக்கு வந்து ஆண்மை இல்லைன்னு சொல்லி எல்லாம் வந்து எந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணாங்க தெரியுங்களா? நீங்க ப்ரமோஷன்னா எப்படி? நீங்க சோசியல் மீடியா கிடையாது, பேப்பர்ல வரும். அந்த அளவுக்கு போட்டு உள்ளடங்கி உள்ள இருந்து நோண்டி நொங்கு எடுத்திருக்கிறாங்க. நான் கண்டிப்பா நான் இப்பவும் நான் சொல்றேங்க, நீ என்ன வேணாலுமே சாரே வந்து விட்டுட்டு போப்பா அப்படின்னு சொன்னா கூட, சார் அது வந்து உங்களோட தனிப்பட்ட இதுல வந்து நீங்க நான் ஏத்துக்க முடியாதுங்க. இவன் ஃபர்ஸ்ட் ஒழுங்கான ஆளு கிடையாது. அதனால நான் வந்து இவனுக்கு வந்து இது கிடையாது. ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து எங்க ஆளை டிகிரேட் பண்ணதுன்றது நீங்க உங்களோட வந்து அது வந்து உங்களோட பெருந்தன்மை. நீங்க பெரிய ஆளு. அந்த அளவுக்கு வந்து எனக்கு இன்னும் மனப்பக்குவம் வரல. வந்த பிறகு நான் மாத்தி கரெக்ட். அந்த இப்ப நம்ம அளவுக்கு வீட்ல எனக்கு இருக்க ஒருத்தங்க மனப்பக்குவம் அப்பாவை திட்டிட்டா நம்ம அப்பா சொல்லுவாரு, சரி விட்டு போப்பா, நம்ம விட முடியுமா? நமக்கான ஒரு கோபம் சங்கடம் இல்ல நமக்கு ப்ரோ. இருக்கதான் செய்யும். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, நீ விட்டு போகணும் தானே. நீ ஏன் சச்சினை இப்ப ரிலீஸ் பண்ற? அதுவும் கேவலமா வந்து அபியூஸ் பண்ற பாத்தீங்களா மாதிரி இருக்க படம் நீங்க வேலையை ரிலீஸ் பண்ற. பாத்தீங்களா? தானுக்கெல்லாம் பாருங்க, அவன் அடி சுனாமி மாதிரி அடி வாங்கிட்டு போன படம் 2000ல கால ஒளிங்க. ப்ரோ நீங்க தானு வந்து ரீரிலீஸ் பண்ண இல்ல ப்ரோ. நான் என்ன ப்ரோ சொல்றேன், தானுவை விட்டுருங்க ப்ரோ. இப்ப இதே மாதிரி ஏகே வந்து ஏதோ ஒரு படம் இருக்கு ப்ரோ, இவனை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு படம் இருக்கு ப்ரோ. ரிலீஸ் பண்ணிருந்தா இல்ல மங்காத்தாவை விட்டுருங்க ப்ரோ. நான் என்ன சொல்றேன், ஒரு கேவலப்படுத்துற மாதிரி ஒரு படம் இருக்குது, இவனை வந்து மோசமா பேசுற மாதிரி ஒரு படம் இருக்குது. அந்த மாதிரி படம் இருந்திருந்தா நான் அடிச்சு சொல்றேன் ப்ரோ, 100% சொல்றேன், ஏகே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாத வேலை இந்த நேரத்துல. பேசாம மூடிக்கிட்டு வருங்க. உனக்கு என்ன காசு வேணுமா, அந்த காசை கூட நான் தரேன். ஆனா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேளுங்க, இந்த படம் ஸ்பெஷலா நான் சொல்றேன். இந்த படத்தோட ஹீரோயின் பேர் வந்து சாலினி. ஒரு படத்துல வந்து அடித்து வந்து பாடி ஷேமிங் பண்ற மாதிரி ஒரு சாங் வரும். பாத்துறீங்களா இல்லையா? அந்த படத்துலயே வரும். அததான் சொல்றேன், இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயங்கள் படம் நிறைஞ்சிருக்குது. இந்த சமயத்துல ஏன் ரிலீஸ் பண்ணும்? உனக்கு என்ன அவ்வளவு அவசியம்? இப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, கில்லி ஓடனோன்னா அது வந்து விஜய்க்காக தான் ஓடுனுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அது வந்து ஒரு கல்ட் பேசிஸ் கமர்ஷியல் மூவி. அது வந்து நீங்க விஜய்னு கிடையாது, அதுல யார் நடிச்சாலும் அந்த படம் பார்ப்பாங்க. அது அந்த மாதிரியான மூவி அது. நீங்க எழுதி சொல்றேன், உனக்கு தியேட்டரே கிடைக்காதுடா தமிழ்நாட்டுல. நீ எழுதி வச்சுக்கடா. இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு நான் சொல்றேன்டா, உன் எண்ணம் போல் வாழ்க்கைடா. நான் எங்கால் சொன்னதுதான், உன் எண்ணம் போல் வாழ்க்கை. நீ எந்த ஸ்டேட்லயாவது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்னைக்கு ஏதாவது ஒரு சிங்கிள் டேல வந்து நீ பீட் பண்ணி காமி. நான் வேற ஒத்துக்கிறேன், நீ ஏன் படத்தை கூட பீட் பண்ண வேணாம், புது படத்தை கூட பீட் பண்ண வேணாம். உன் படம் ரிலீஸ் ஆயிருக்குதுல்ல, ரிலீஸ் பண்ணியிருக்கல, அந்த படத்தை நீ பீட் பண்ணி காமி, நான் ஒத்துக்கிறேன். நீ உன்னோட பவர் ஜாஸ்தி நான் ஒத்துக்கிறேன். ஈவன் கேரளால வச்சுக்குவோம்,
என்ன நான் பெட்டு கட்டுறேன் ப்ரோ, யாராவது ஒருத்தர் பெட்டு கட்டுங்க ப்ரோ. இவனோடது கில்லி ரீலீஸ சிங்கிள் டேல ஏதாவது ஒரே ஒரு ரிலீஸ்ல இவன் வந்து கில்லி 10வது நாள் வந்து ஒரு 10K வந்து புக் மை ஷோல வந்து புக் ஆயிருக்குதுன்னா இவன் 10K புக் பண்ண மாட்டான்றேன் நான். ஏன்னா இவனுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ. கில்லிய மட்டும்தான் இவங்க ரீ ரிலீஸ பெருசா பேசுறாங்க. துப்பாக்கி ரீ ரிலீஸ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் வில்லுன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து போக்கிரி. காவலன் ரீலீஸ் இங்க பாருங்க, காவலன் ரீ ரிலீஸ் பண்ணி கர்நாடகால ஈவன் ஒரே ஒரு சிங்கிள் சீட்டு புக் ஆகாதனால ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க. ப்ரோ பகவதி உண்மை. பிளாக் ஞாபகம் பஸ்டர் இருக்கு, ப்ரோ. ஞாபகம் இருக்கு ப்ரோ நீங்க சொன்னது. ப்ரோ இல்ல ஞாபகம் இருக்கு. 4 பேர் வந்து புக் பண்ணிருக்காங்க அந்த படத்துக்கு. புரியல. 4 பேர் புக் பண்ணிருக்காங்க காவலன் படத்துக்கு. அப்படியா? 4 பேர் புக் பண்ணிட்டாங்களா? பரவாயில்லையே. அவங்க ப்ரோ ஏதாவது ப்ரோ ஓயோ ஓயோ ஜாஸ்தி ப்ரோ, காஸ்ட்லி. சும்மா இருங்க bro, நீங்க வேற பேசாதீங்க ப்ரோ. இல்ல நீங்க இதுவே நினைக்கிறீங்களா? நான் வந்து அவனை டிகிரேட் பண்ணுன்றதுக்காண்டி கிடையாது ப்ரோ. கர்நாடகா பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. பீஸ்ட் ரிலீஸ் ஆன சமயம் திங்கக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுதா, வியாழன்ல இருந்து ஞாயிறு வரைக்கும் முடிஞ்சிருதா, ஃபர்ஸ்ட் மண்டே அன்னைக்கு ஷோ கேன்சல் ஆனிச்சு. எதுக்காக கேன்சல் ஆனிச்சுன்னு சொல்லி எடுத்து காமிக்க சொல்லுங்க அவங்கள. இது ஒண்ணு ஆயிருக்குது. அதே மாதிரி பிகில் சமயத்துல ஆயிருக்குது. கேட்டதுக்கு கூச்சமே இல்லாம மழை பெஞ்சிச்சுன்னா, ஏன்டா மழை பெஞ்சு வேதாளம் சமயத்துல ஷோ பிரேக் பண்ணாங்களாடா? அதான் சைக்கிள் தானே ப்ரோ, ஹவுஸ்ஃபுல் சைக்கிள் தான் வந்து நினைக்கிறேன் 2015 ஞாபகம் இருக்கு நல்லா எனக்கு. சைக்கிள் தான் வந்து நினைக்கிறேன் ப்ரோ. சைக்ளோன் ஃபார்ம் ஆகி சென்னை ஃபுல்லா அடி வாங்கிருச்சு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நீங்க சாரி டு சே தட் எந்திரன் கலெக்ஷன் பிரேக் ஆயிருக்கும் இன் தமிழ்நாடு. நான் அடிச்சு சொல்லுவேன். இன்னைக்கு 77 to 80, அது வந்து எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியாது. 75 to 80ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கலெக்ஷனு. ஆனால் சென்னையில வந்து மழை வந்து வெள்ளம் ஆகலைன்னா சென்னையோட ரீஜனே வேற மாதிரி இருந்திருக்கும். ப்ளஸ் சப்போர்ட்டிவா நிறைய சவுத் ரீஜன்ல வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆக போகுது, பத்திரிக்கைலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த சமயத்துல. அப்ப சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படி ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் எல்லா சைடுமே. அப்படி போயிட்டு இருந்த சமயம் ப்ரோ. ஏன்னா அப்போ வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா வந்து நீங்க இறங்கி வந்து ப்ரொமோஷனுக்கு வரல, பட் கேன்வாஸ்க்கு வரலன்னு சொல்லி எல்லாமே வந்து ஏடிஎம்கே ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஏதோ விரல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதனால வரல, அவங்க வந்து மேற்பார்வையிடல, வெள்ளத்துக்கு வந்து வரல, அதனால தோத்துருவாங்க 2016 எலெக்ஷன்லன்னு சொன்னாங்க. ஸோ அது வேற கதை. ஆனா அது அந்த அந்த மாதிரி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த சமயம். ஸோ அப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்த போது கூட வேதாளம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுனுச்சே. நீ என்ன சப்ப கட்டுற? உனக்கு புக் ஆகலன்றதுக்கு 1000 கதை கத்துட்டுவியா? இவங்க இன்னைக்கு எல்லாம் என்னலாம் நான் என்ன ப்ரோ சொல்றேன், நான் வந்து நம்ம வந்து யாரையுமே கால் நீட்டி நம்ம மட்டும்தான் தமிழ் சினிமாவில் வந்து பெரிய ஆக்டரு, நம்மளை தவிர்த்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது, நீ எந்த அஜித் ஃபேனுமே என்னைக்குமே சொன்னது கிடையாது. உன் படத்துக்கு நீ நக்கிக்க, ஏன் படத்தை நாங்க கொண்டாடிக்கிறோம், அப்படிதான் சொல்றோம். என்னைக்குமே நீ எடுத்து பாருங்க, எவனாவது ஒரு அஜித் ஃபேன் கால் நீட்டி ஒம்பழுத்திருக்கான்னு சொல்லி ஸ்பேஸ் வந்த பிறகு கூட, ட்விட்டர் வந்த பிறகு கூட நீங்க பாருங்க, ஃபேக் ஐடியை வச்சு இண்டஸ்ட்ரியே இவன் ஏதாவது கவுண்ட். நாங்க தான் இண்டஸ்ட்ரிலாம் என்னைக்குமே சொன்னது கிடையாது. அதுதான் சொல்றேன். இன்னைக்கு அவன் தானே சொல்றான் கேரியரின் உச்சம். சரி ஏன்டா சின்ன பயலுங்க ஏதோ கத்திட்டு போறாங்க, ஏன்டா இவ்வளவு பெரிய எரும மாடு ஸ்டேஜ்ல நின்னு நீ போய் ஏறி சொல்றியாடா நீனு? அப்ப சீனியர் ஆக்டருக்குலாம் உனக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றது உனக்கு தெரியாது? நான் இன்னைக்கும் சொல்றேங்க, அவர் வந்து ஏகே வந்து என்னைக்குமே ரஜினியோ சரி, கமலையோ சரி, ஈவன் கவுண்டமணி செஞ்சில கூட சரி, அவரு தப்பா பேசுனதை நான் பார்த்ததே கிடையாதுங்க. யாருமே பேசுனது கிடையாது. அவர் பேசவே மாட்டாருங்க. இப்போ சப்போஸ் வந்து வடிவேல் கூட வந்து ஒரு பிரச்சனையானுச்சு, யாருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். ராஜா படம் ஷூட்டிங் அப்ப வாடா போடான்னு ஏதோ பேசிட்டாப்ல, அவன் இவன் பேசிட்டாப்ல. அது வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த சமயத்துல பேசுனதுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து அப்படியே அப்ரூட்டா கட் பண்ணிட்டாரு. பேசுறதே கிடையாது, அப்ரூட்டா கட் பண்ணிட்டாரு. உன்கிட்ட போய் நான் வந்து, ஆனா அவர் அன்னைக்கு ரேஞ்சுக்கு அவர் கண்ணை காமிச்சிருந்தாருன்னா வடிவேல பொழந்திருப்பாங்க வச்சு, நார் அடிச்சிருப்பாங்க, மதுரையிலே வச்சு கிழிச்சிருப்பாங்க அவனை. ஆனா வந்து அவரு எதுவுமே செய்யல, அவர் கம்முன்னு விட்டுட்டாரு. இருங்கப்பா அப்படின்ட்டு விட்டுட்டாரு. நாங்க அந்த சமயத்துல கூட யாரோ எங்க ஃபேன்ஸ்ல இருந்து போய் கேட்டதா கூட எனக்கு தகவல் இருக்கு. வரலாறு சமயத்திலேயோ அந்த சமயத்துல எல்லாம் போய் தகவல் கேட்டதா எனக்கு இருக்கு. எப்பா இந்த பிரச்சனை அந்த வன்மத்தை தான் வந்து ஒரு இதுல ஷோல காட்டுவான். நம்ம கோட் சூட் போட்டு சன் மியூசிக்ல இன்டர்வியூ கொடுத்ததை வந்து பேசியிருப்பான். அததான் சொல்றேன் ப்ரோ. அவனை அதுல இருந்து அப்ரூட்டா கட் பண்ணாரு. ஆனா விவேக் மேல ரொம்ப மரியாதை, ரொம்ப மரியாதை வச்சிருந்தாரு. டெத்து கூட போன மாதிரி எனக்கு அப்ப கூட கால் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. டெத்து கூட
அவரு அந்த நீக்கப் வச்சு கூட போன மாதிரி எனக்கு ஐ திங்க் கரெக்ட்னு நினைக்கிறேன். அவரு இல்ல டெத்து விவேக் கூட இதுக்கு போக போனாருன்னு. முடியல அப்ப கோவிடோட இது. விவேக்கோடதா போன மாதிரி தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு. யாருக்கு போனாரு அப்ப நீக்கப்போட? இல்ல நீக்கப்போட போனது வேற எதுக்கோ. இல்லங்க விவேக்கோட பையனுக்கு கரெக்ட். விவேக்கோட பையனா பொண்ணோ யாரோ விவேக் ஒருத்தர் பையனோட இருந்தாங்க. டெத்துக்கு தான் போனாரு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரைட்டு. அதுதான் சொல்றேனே. விவேக்கோட ஏதோ ஒரு இதுக்கு போயிருக்காரு அவரு. லைக் சோ ஹியூமன் அந்த ஸ்டில் மாதிரி இங்க பாருங்க ஒரு அண்ணா. இது. அதான் சொல்றேன் எனக்குலாம் 22 வயசு ஒரு ஆகுது. எனக்கு நிமிஷம் எப்படி பேசுங்க. அஜித் தெரியும்னா சொல்லுங்க அண்ணா. ஹலோ பேசுப்பா கேக்குது இல்லண்ணா இல்ல கேக்குது. எனக்கு 22 வயசு ஆகுது. ஆக்சுவலா எனக்குலாம் அஜித்தை பத்தி எப்படி தெரியும், அஜித் சாரை பத்தி எப்படி தெரியும்னா எனக்குலாம் எங்க சித்தப்பா ஃபேமிலியோ சொல்லி சொல்லி எனக்கு தெரிஞ்சு. ஈவன் நான் விஜய் படம் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். ஐ டோன்ட் தட் கிரேஸ் ஆய் ஓகே என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆனுவல் டேஸ்ல ஆடி இருக்கேன். செல்ஃப் டிசிப்ளின் வளர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு யார்ட்டையும் முட்டுக்கட்டு போட்டு கெட்ட பேர் வாங்கினது கிடையாது. நல்ல ஒரு லைஃப்ல நல்லா உண்மையானுமே சொல்றேன். சுவாமி விவேகானந்தா விவேக் சொல்லுவாரு, விவேகானந்தாக்கு அப்புறம் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய எனக்கெல்லாம் இப்போ வரையும் அவர் தான். அஜித் 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 தான். இல்லங்க அவரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல. சோ அத வந்து நம்ம ரசிக்கிறோம். நம்ம இப்பவும் நான் சொல்றேனே நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் ஃபேன்ஸ் 99% எல்லாத்துட்டையும் நீங்க கேட்டு பாருங்க. ஏகேவை எதுக்காக ரசிக்கிறீங்கன்னா ரியல் லைஃப் ஹீரோன்றதுனால தான் ரசிக்கிறோம். நீ வந்து ஒரு 10 படம் பயங்கரமா கொடுத்துட்ட அப்படின்றதுக்காகலாம் நாங்க ரசிக்கவே கிடையாது. நீ அது வந்து எப்பயோ அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க இன்னைக்கு பண்றத நாங்க பில்லாலேயே பிடிச்சோம். அதை கண்டினியூஷன் பண்ணியிருந்தோம்னா நீ நின்று இருக்கவே மாட்ட. நாங்க வந்து டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் விட்டோம் எல்லாத்துக்கிட்டையுமே. அண்ணா ஆக்சுவலி அந்த வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நல்லா தெரியும். இது ஹாஜித் ப்ரோ ராயின்னு சொல்லி ஏதாவது காமிட்டுதான் பாருங்க. ஸ்பீக்கர் கேக்குறாப்ல. ராயா ராய் ROI ஒய். ஏகே ரூல்ஸ் அண்ணா. இல்ல எனக்கு ஒன்றும் ஸ்பீக்கர் வந்து இப்ப இருக்கிற வரைக்கும் தான் காட்டுது. வேற எதுவும் ரிக்வஸ்ட்ல எனக்கு காட்டலையே. ஒரு நிமிஷம் இருங்க. அசோக்குமார் ஒரு கை தூக்கிருக்காப்ல. பேசுங்க அசோக்குமார். ப்ரோ ஏகே ரூல்ஸ் ப்ரோ ஞாபகம் இருக்கா? சூப்பர் தெரியுது. ப்ரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ப்ரோ லைஃப்ல. ஒரு 2 வருஷமா ரொம்ப இதுவா இருந்தேன். அப்படியே ஒரு பழைய லைஃப் போயிட்டேன் ப்ரோ. அதெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்றேன், என்னால என் ஹாப்பினஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்றதே தெரியல. அந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்த ஃபீலிங் என் பழைய லைஃப் நான் போயிட்டேன். என்னால அந்த படத்துல இருந்து வெளியவும் வர முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல ப்ரோ. ரொம்ப நாளா ரொம்ப டிப்ரெஷன்ல ஒரு மாதிரி ஃபேமிலி இஷ்யூல போயிருந்து இப்போ வேற லெவல் இந்த படம் அதுல இருந்து. அசோக் ப்ரோ தெரியும் நான் பழைய ஒரே ஒரு கஷ்டம் என்ன தெரியுங்களா? ஆதித் ப்ரோக்கும் தெரியும். எல்லாத்தையும் எவால்வேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. யார வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது, அவரை எதுக்காக பிடிக்கும்ன்றது ஏகே ஃபேனுன்றதுனால பிடிக்குமா என்னன்னு தெரியல. அவர் பேர் என்ன, இது ஏகே கூட இருப்பாப்ல, மாமான்னு கூப்பிடுவாரு. டக்குன்னு வர மாட்டேங்குது. இல்லங்க படத்துலங்க அவரா திரிஷாவோட தம்பியா நடிச்சிருக்கு. பிரசன்னாவுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாமோன்றது சும்மா எனக்குலாம் ரொம்ப அதை பார்க்கும் போது. இல்ல கிளைமேக்ஸ்ல அவரையும் கொஞ்சம் மாசா பண்ணிட்டாங்க ப்ரோ. இல்ல பண்ணிருக்காங்க ப்ரோ, இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாமோன்றது எனக்கு சின்ன ஒரு இது. இன்னும் கொஞ்சம் நல்லா நான் உண்மையாவே நான் திரும்பவும் சொல்றேன், ஏகேவை தவிர யாருமே பார்க்கல. எங்கெங்க பார்க்க விட்டாங்க. அதுதான் ப்ரோ உண்மை. ஏகே தவிர வேற யாருமே தெரிய மாட்டாங்க. தெரியலங்க தெரிக்க விட்டாங்க. ஒரு சீனுக்கு நான் சும்மா சொல்றேன், ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரோடக்ஷன் காட்டிட்டு சாப்பாடா உட்காரலான்டாட்டு உட்கார போறேன், திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உடனே வந்து சரி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது அப்பதான் நேமே வந்து போட போறாங்க அஜித் குமார்னு சொல்லி. அட பாவீங்களா, விடவே மாட்டீங்களாடா கடைசி வரைக்கும். ஆனா இந்த படத்துல ப்ரோ உண்மையாவே ஆஃப்டர் பில்லா மோஸ்ட் செலிப்ரேஷன் ஆஃப் த மூவி ப்ரோ. ஏகே ரூல்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா அந்த ரேக்னு ஒருத்தர் வந்திருக்காப்ல, பேசட்டும். பேசியா யோ ரேக்குன்னு சொல்றது மாத்தி சொன்னா கூட போல, ராயின்னு இன்னொருத்தன் தயா அது தெரியல தெரியாம சொல்லிட்டேன். விடு பேசு. இல்ல இருங்க ராக்கு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அசோக் பேசிட்டோம். அசோக் ப்ரோ அது சந்தோஷத்தை சொல்லதான் ப்ரோ நான் வந்தேன். எப்படி சொல்றேனே தெரியல, அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா எல்லாரும் இப்ப மத்தவங்க எல்லாம் இந்த படத்தை புக் பண்ண இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல நிறைய பேர் புக் பண்ண முடியல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஐயோ படத்தை டிக்கெட் வேணுமே. இன்னொன்னு கேட்கணும். நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு ஷோ போனேன் ப்ரோ. இல்ல அதான் ப்ரோ இன்னைக்கு புக் மை ஷோல வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சாமே.
கியூஆர் அது கியூஆர் ஏதோ ஸ்கேன் பண்ணல. கியூஆர் ஸ்கேனர் வந்து ஒர்க் ஆகல, ஸ்கேன் பண்ண முடியல சொல்றாங்க. அப்படின்றது. ஆனா இந்நேரத்துக்கு வந்து அவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, டிக்கெட் புக்கிங்னால சர்வர் கிராஷ் ஆயிடுச்சுன்னு இருப்பாங்க. ஆனா அங்க இந்தியா முழுக்க பிரச்சனை அண்ணா இருக்குன்றது அண்ணா தெரியும். அண்ணா ஆக்சுவலா இன்னைக்கு என்னன்னா பேங்க் சர்வர் இன்னைக்கு டேண்ணே. இன்னைக்கு சாயங்காலம் நான் படம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். அங்க யூபிஐ வேலை செய்யல. அப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி இன்னைக்கு சர்வர் இன்னைக்கு ஃபுல்லா பேங்க் லீவுனால போயிட்டு இருக்கேண்ணே. ப்ரோ ஆனா மலேசியா கொளுத்துறாங்க ப்ரோ. மலேசியா 2.5 மில்லியனுக்கு மேல. ப்ரோ ஏகே ரூல்ஸ் ப்ரோ. ஏங்க சொல்லுங்க. நான் அஞ்சு ஷோ பார்த்துட்டு இப்ப அடுத்த டிக்கெட் நாளைக்கு ஃபேமிலியோட சரி மறுபடியும் போவோம், நாளைக்கு சண்டே தானே, சரி நாளைக்கு லீவ் தானே, சரி ஃபேமிலியோட போவோம்னு சொல்லிட்டு டிக்கெட் பார்க்குறேன். 6 மணிக்கு மேல டிக்கெட் பார்த்தா கிடைக்கலங்க. 9 மணி வரைக்கும் டிக்கெட் ஃபுல்லா இருக்குங்க. ஆஜித் எல்லாம் அண்ணா ஃபர்ஸ்ட் ரோலே கிடைக்குது டிக்கெட்டு. ஹாஜித் ப்ரோ, ராக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஏரியா. அசோக் ப்ரோ நீங்க பேசுங்க, பேசி முடிச்சிருங்க. அடுத்தது வரிசையா எல்லாத்துக்கிட்டையும் கேட்போம். இல்ல ப்ரோ, நம்ம முன்னாடி எல்லாம் இந்த ரிவ்யூ கான்செப்ட் எல்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு கத்திட்டே வரும்போது இந்த செகண்ட் ஷோல இருந்து உள்ள வருவாங்க. அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஆமா, அத சொல்லுங்க சொல்லுங்க. வந்து அத வந்து நான் வரலாறு இந்த மாதிரி எல்லாம் வரலாறு மங்காத்தா இந்த மாதிரி படம் பார்த்து லாஸ்ட் ஒரு 4 படத்துல இது ரொம்ப மிஸ் ஆச்சு. அந்த மிஸ்ஸை இந்த படம் ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. அடுத்த ஷோ இந்த ஷோல இருந்து வெளியே போக முடியல, அந்த ஷோல இருந்து வர முடியல. இங்க இருந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, அங்க இருந்து எக்ஸைட்மெண்டா உள்ள போறாங்க. ப்ரோ இந்த படத்துல இது ரொம்ப பெரிய ஹாப்பினஸா ஹைலைட் என்ன இருக்கு. தெரியுங்களா? நீ இந்த படத்துல பெரிய அதுதான் ஹைலைட் இப்ப சொல்ல வந்தேன். பெரிய ஹைலைட் பேசுங்க என்ன நீங்க. தெரியுங்களா இந்த படத்துல? நீங்க வந்து உங்களை என்னடா இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு கேட்டா ஸ்டோரி இம்ப்ரெஸ் பண்ணுச்சா? இல்லங்க. வேற என்னடா இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? ஏகே தான் இம்ப்ரெஸ். ஆக்சுவலா இந்த படத்தை அதான் சொல்றேன்ல, நான் மத்தியானம் கூட ஒரு ஸ்பேஸ் போடுவோம், நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தான் போட்டிருந்தேன். ஏன்னா ஆக்சுவலா அந்த படத்தை பார்த்துட்டு நான் வரலாறுக்கு அப்புறம் உட்காந்து கண்ணு கலங்கின படம் இந்த படம். இல்லங்க வரலாறுக்கு ப்ரோ, அப்புறம். நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, அந்த டிஜே முத்துக்குமாரா ஒரு செம்ம எக்ஸ்பிளனேஷன் ப்ரோ. அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து எனக்கு வந்து ஹார்ட் டச்சிங் ஃபீல்ஸா இருந்துச்சு. இந்த படம் ஃபேனுக்காக எடுத்த படம் இல்ல, இந்த படம் வந்து எல்லாத்தையுமே ஃபேன் ஆக்குறதுக்காக எடுத்த படம் அப்படின்னு. ஆமாண்ணே, பிக் பாஸ் முத்துக்குமரன், பிக் பாஸ் எக்ஸாக்ட் முத்துக்குமரன். பாயிண்ட். செம்ம பார்த்தாங்க ப்ரோ. ப்ரோ என்ன அது கரெக்டான பாயிண்ட் ப்ரோ. அது இது உண்மையிலே எத்தனை வந்து விஜய் இதுதான் ஃபேன் ஃபேன் இல்ல இல்ல பாய்ஸ் ஒரு படம். இந்த படம் பார்த்து நிறைய பேர் ஃபேன் ஆவாங்க. எப்படி இல்ல மங்காத்தாக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் ஃபேன் ஆவாங்களோ அதே இல்ல மாதிரி இந்த விஜய், படம் பார்த்து நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் விஜய் ஃபேன்ஸ் சொல்றான் இவ்வளவு நாளா வேஸ்ட் பண்ணிட்டாங்கறான் ஒருத்தன். என்னடா இது, ஒரே ஒரு படத்துக்கடா, ஒரே ஒரு படம் கமர்ஷியலா நடிச்சதுக்கு இவ்வளவு எஃபெக்டாடா அப்படின்னு. ஒரே ஒரு சிங்கிள் ப்ரோ ஃப்ரேம்ல வந்து இல்ல எல்லாத்தையும் ப்ரோ, ஏமாத்துறான். இன்னும் வந்து கடைசியா இந்த மாதிரி ரொம்ப நடிச்சது வேதாளம் அப்ப. அதுக்கப்புறம் ஃபுல்லா போயிட்டாரு. நான் வந்து ஊருக்கு உபதேசம் கொடுக்குறேன்னு. இல்ல ப்ரோ, நிறைய சரி, நிறைய கொஞ்ச ரிவ்யூவர்ஸ் என்ன சொன்னாங்க. நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க. ரொம்ப நேரம் ரேக் கை தூக்கிட்டு இருக்காப்ல. பேசுங்க ரேக். ரேக் இல்ல இல்ல எல்லாத்துக்கும் பேச வாய்ப்பு, சொல்லுங்க. எல்லாத்துக்கும் வாய்ப்பு. பேசுங்க பேசுங்க. இல்ல இல்ல ஆக்சுவலா இங்க நிறைய பேர் ஒரு விஷயம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவர் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல காமிச்சாருன்னு. அதெல்லாம் கிடையாது. 10% அவர் பழசுல பண்ணதை ஒரு 10% ரிவைண்ட் பண்ணி காமிச்சாரு. நான் என்னென்னது பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஆதிக்கு அடுத்த படம் கொஞ்சம் படுத்தாருன்னா கொஞ்சம் கண்டென்ட் வச்சு கரெக்டா எடுத்தோன்னே நீல் ப்ராஜெக்ட் மட்டும் கரெக்டா ஆயிடுச்சுன்னா இங்க ஒரு 100 பேராவது தீ குளிப்பாங்க. ப்ரோ நான் எழுதிக்கிறேன். நீல் தீயே ப்ராஜெக்ட் குளிச்சிருவாங்க. சைன்னு சொல்லி ப்ரோ கன்ஃபர்மேஷன் வந்துட்டாலே செத்துருவாங்க. ப்ரோ அவங்க அவ்வளவுதான். நீங்க ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்காரு. இல்ல இல்ல ராக்கு, நீங்க ஒரு ப்ரோ நிமிஷம் சொல்றேன், இந்த ஒரே ஒரு படத்துக்கு நிமிஷம் சொல்றேன். ஃபேமிலி ஆடியன்ஸே போக மாட்டாங்க. அவங்க போறவங்கள கையை பிடிச்சி கூட வலிப்பானுங்க bro. அப்படி பேசினாங்க ரிவ்யூவர்ஸ் எல்லாம். இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் தான் வீக் டேல ஃபுல் ஆகுது எல்லாமே. எனக்கு இங்க ஒண்ணே பாருங்க, ஒண்ணு புரியல. என்னடா அவங்க என்ன தெரியுமா, எல்லாருக்குமே விஜய் தான் பெரிய ஆளுன்றதெல்லாம் கிடையாது. நீ கேக்குதா? எக்கிரோல்ஸ் என்ன தெரியல பேசுது? ஏதோ நான் பேசுறது கேக்குதா எக்கிரோல்ஸ் bro? கேக்குதா? ஏகே ரூல்ஸ் கேட்கல. நான் பேசுறது கேக்குதா? எனக்கு மியூட் கேக்குது ஆயிட்டே கேக்குது இருக்குங்க. கேக்குது. நீதான் மியூட் போடுறீங்களா? இல்ல இல்ல, இப்ப இல்ல மியூட் இல்ல, இடையில பக் அடிச்சதுனால மியூட் போட்டு மறுபடியும் ஆன் பண்ணி விட்டேன். பேசுங்க இல்ல பேசுங்க. இல்ல, ஒரு விஷயம், கமர்ஷியல் கண்டென்ட் யார் கொடுத்தாலும் மக்கள் ரசிக்கிறதுக்கு ஆவலா தான் ப்ரோ இருக்கிறாங்க. அது நீனு கிடையாது, நான் கொடுத்தாலும். இப்ப நான் என்ன சொல்றேன், கில்லி துப்பாக்கின்னு நீ சொல்றனா, அந்த படத்தை வேற எவனாவது நடிச்சிருந்தானா அவனுக்கும் அந்த படம் உனக்கே முதல்ல வந்தது கிடையாது. கில்லி அவன் விக்ரமுக்கு வந்தது. அதை வந்து நீ தூக்கி சாப்பிட்டு விட்டு நீ வந்து நான் தான் பெரிய ஆளு, நான் தான். உண்மையாவே சொல்லணும்னா விஜய் படத்துல எல்லாத்துக்கும் பிடிச்சது அப்படின்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ்ல இருந்து ஓவரால் சினிமா லவர்ஸை கேட்டிங்கனாலும் கில்லி தான் சொல்லுவான். அந்த மாதிரியான ஒரு மூவி உனக்காகலாம் ஓடுனதுன்றது வந்து நீனா இது கட்டிக்கிட்டது, அவ்வளவுதான்.
அது ஏங்க மாதிரி அப்படி பார்த்தா சண்டைக்கோழி எப்படிங்க ஓடுனுச்சு? அந்த அந்த அதான் மெத்தட் தாங்க. புரியுதுங்களா இல்லையா? சண்டைக்கோழி அதே அதே ஜானர் தாங்க. ஆனா என்ன இது கபடி அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஒரு பெரிய ஆளு அந்த மாதிரி தாங்க. இவனுக்காண்டி எல்லாம் ஒண்ணு ஓடல அந்த படம். இவனுக்காண்டி ஓடுச்சு வேணா இவங்க வேணா சொல்லி தெரியலாம் காலம் பூரா. இவருக்காண்டி ஓடுச்சு இவருக்காண்டி bro, ஓடுச்சு அப்படின்னு. இல்ல இல்ல அதுதான் ஆஜித் ப்ரோ, அததான் உங்களுக்கு ஒரு பந்தயம், நானும் நீங்களும் பந்தயம். சச்சின் வந்து ஓவராலா எவ்வளவு ரீ ரிலீஸ்ல கலெக்ட் பண்ணும்? இல்ல இல்ல முதல்ல நீ டிக்கெட் புக் ஆகுதுன்னு பார்ப்போம். நீ வேற நான் என்ன சொல்றேன் வேணா பிலோ 10ன்றேன், பிலோ 10. ப்ரோ மலேசியால எப்படி ப்ரோ? எது ப்ரோ படமா? நம்ம படம் தான். மொத்த நம்ம மலேசியாவே படம் இங்க வச்சு அவர்தாங்க. கொளுத்துறானுங்க ப்ரோ மலேசியால. டிக்கெட் இப்ப என்ன சொல்லி இருந்தேன்னா நாளைக்கு மறுபடியும் ஃபேமிலியோட போலாம் பார்க்குறேன். டிக்கெட் இல்ல ப்ரோ எனக்கு. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோல தான் இருக்கு. ஏன் இது யாரு கேட்டது? ராக்கு நீனா தெரிஞ்சுக்கிட்டே அசோக் குமார் கேக்குறியா நீ? அசோக் குமார் நான் அசோக் கேக்குறேன் ப்ரோ. குமார். அசோக். அசோக் ப்ரோவா? சரி சரி, அசோக் ப்ரோ, இது இன்னைக்கு மட்டும் போட்டிருக்காங்க ப்ரோ. வெறும் வந்து அதாவது மலேசியன் டிக்கெட்ஸ் போட்டிருக்காங்க. அவன் ஒரு அணில் தான். அவன் என்ன போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, வெறும் ப்ரீ ரிலீஸ் மட்டும், அதாவது மலேசியால 3rd டே ப்ரீ ரிலீஸ் மட்டும் 770K ரிங்கெட்ஸ் ப்ரீ ரிலீஸ் மட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த டேவோட கலெக்ஷன் வந்து இனிமேட்டு தான் போடுவான், நாளைக்கு தான் போடுவான். இது வரைக்கும் 2.5 மில்லியன் கிராஸ் ஆயிருக்கு. ஆனா இவங்க விட்டாங்களேயா, ஒரே நாள் மட்டும் ராக்கு, நாள் மட்டும் வந்து கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் விட்டாங்களே லியோக்கு. எம்மா என்னாலலாம் முடியலடா சாமி. அதுக்கு ஒருத்தர் மத்தியானம் வந்து முட்டு கொடுக்குறான் எங்காலு. ஸ்டீவ காணாங்க இன்னும். என்ன தண்ணி கிண்ணி அடிச்சுட்டானா இல்லன்னு தெரியல, வருவான் பாத்துக்கிட்டு. இல்ல கொடுத்துட்டேன் வரல. ஸ்டீவ் வரல. நான் 2 தடவை ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேன் வரல. நீ மதியானமே போட்டு அடிச்சிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து, அதனாலதான் அவன் எட்டி நான் பார்க்க மாட்டேன். வச்சு செய்தேன்னு செஞ்சு விட்டாங்க அவன மத்தியானம். நீங்க போனதுக்கு அப்புறம். சரி சரி, இப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ராக்கு, நீங்க என்ன பேசணுமா பேசுங்க பேசுங்க. இல்ல இல்ல எனக்கு ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். முதல்ல பாயிண்ட் என்னன்னா, நான் சொன்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க இந்த படத்தை எல்லாம் வந்து ஒரு சிலருக்கு தூக்கிட்டு வருவானுங்க, இந்த படம்லாம் நாங்க நடிச்சிருந்தான்னு. நான் வந்து இது சொல்றது தப்பா சொல்ல. இந்த படத்துல கதைன்னு ஒண்ணுத்த நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். 2.25 மணி நேரம் உங்களை உட்கார வச்சு ஹோல்டு பண்ணி ஒரு ஆளு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கிளாஸ் எடுத்திருக்காரு உட்காந்து. பாத்துக்க இப்படிதான் இருக்கணும்னு. இது வந்து அவரோட பிரைம் டைம்ல அவர் பண்ணதுல 10% தான், 100%லாம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, உனக்கு எந்த அளவுக்கு வக்கர புத்தி இருந்தா நீ இந்த டைம்ல எடுத்துன்னு வந்து, அதுவும் அந்த டைம்லயே ஓப்பனா, நீ சோசியல் மீடியா இருந்த டைம் கிடையாது, இல்லாத டைம்லயே பல டயலாக் வந்து அஜித்தை தாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசின ஒரு படத்தை நீ எடுத்துன்னு வந்து வைக்கிறேன்னா நீ எப்பேற்பட்டவனா இருப்ப? ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், உக்காந்துக்கிட்டு இங்க சினிமா மூலியமா பொழைக்கிற ரிவ்யூவர் நாய்ங்க, ஒரு சில நாய்ங்க அவ்வளோ பயாஸ்டா உட்காந்துக்கிட்டு படத்து மேல அவ்வளோ வன்மத்தை காக்கிக்கிட்டு, அதாவது இவனுங்களுக்கு எப்படின்னா எவன் படமும் ஓடிடக்கூடாது, இவனுங்க படம் மட்டும் ஓடணும். இப்ப நாங்கெல்லாம் வரலாறு டைம்ல நான் ரஜினி ரெக்கார்டு வச்சோம், அது அந்த டைம்லயே போட்டாங்க. ஆனா அன்னைக்குமே நாங்க ரெக்கார்டு வச்சோம்னு சொல்லி மாறு தட்டிக்கிட்டோமே தவிர தமிழ் சினிமாவே எங்க காலுக்கு கீழே தான் இருக்கு. ரஜினி கமலை வந்து அபியூஸ் பண்ணியோ இல்ல அவங்கள வந்து ஒரு மாதிரி மார்பிங் பண்ணியோ அப்படியெல்லாம் போடல. சக்சஸை செலிப்ரேட் பண்ணோம், அவ்வளவுதான். நீங்க சண்டை போட்டப்போ உங்க கூடயும் திருப்பி போட்டோம். எங்க சைட்ல எல்லா சைட்லயும் தற்கூரி இருப்பான், எங்க சைட்லயும் இருக்காங்க, அதெல்லாம் நாங்க இல்லைன்னுலாம் மறுக்கவே இல்லை. ஆனா எங்க காலுக்கு கீழே தான்டா சினிமாவே, எங்க இதுக்கு கீழே தான். அதெல்லாம் என்னைக்குமே அப்படி நாங்க சொன்னது இன்னைக்குமே. நீங்க ஜிபியு பேசியிருப்பாங்க, எவன்லாம் பேசினானோ அவனை வம்புக்கு இழுத்தாங்க. ஆனா ஒரு அஜித் ரசிகன் கூட ட்விட்டர்ல இனிமே தமிழ் சினிமா எங்க காலுக்கு கீழே தான், எங்க இதுக்கு கீழே தான் அப்படின்னு ஒரு ட்வீட் நீங்க காமிச்சீங்கன்னா நான் அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுறேன். அப்படியெல்லாம் ராக்கு, ஒண்ணு இருக்கு. பேசு சோசியல் மீடியாலாம் இல்லையே. அதானே பெரிய விஷயம், அதான் ஸ்பெஷலே அங்க. இல்ல இல்ல, என்ன பாயிண்ட்னா, நீங்க ஃபேன்ஸ் பண்றது கூட ஓகே. இப்போ நாளைக்கு அவரு படம் வந்துச்சுன்னா நம்ம ஃபேன்ஸும் பண்ணுவாங்க, ஓகே, அது வந்து நடக்கிறது. நீ ரிவ்யூவருங்கிற பேர்ல நியூட்ரல்னு உட்காந்துக்கிட்டு எல்லா சைட்லயும் ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு இந்த எச்ச வேலை பாக்குறீங்களே, இவனுங்களாம் நீ கேட்டா நாங்க ஒப்பீனியன் சொல்றோம் பானுங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன், இந்த கிறிஸ்டோப கனகராஜ் இவனுக்கெல்லாம் என்ன பெரிய இது? புலி படத்துக்கு உட்காந்து ஃபயர் விட்டுட்டு இருந்த மூதேவி அது. ப்ரோ நீங்க சொன்ன அதுக்கு அந்த உட்காந்து பெய்ட் அவன் ரிவ்யூல கோட்டையே அவர் வெயிட்னு ஒருத்தர் தான் சொன்னாங்க. ப்ரோ. இல்ல அவன் ஒண்ணு, அவன் ப்ளூ கோட்டையே ஷர்ட்டை வெயிட்னு சொன்னான். வந்து இம்பாக்ட் இம்ப்ரெஷன் வரணுன்றதுக்காண்டி பண்றது ப்ளூ ஷர்ட் எல்லாம், வேற இல்ல இல்ல, எதுக்கும் அதுவும் கிடையாது. ப்ளூ சட்டை விவேகம் டைம்ல ஒரு ஃபேன் கிட்ட கால் பேசி ஒன்று பண்ணான். அதை தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பண்ணியிருந்தானா எவனுக்கு பண்ணாலும் சரி பாலகிருஷ்ணா வீட்டில் ஒரு அழைப்பு ஒன்று வரும். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒன்று ரிவ்யூ பண்ணுறதே நிறுத்துவான், இல்லைன்னா அவன் எங்கே போனா என்ன ஆனா எதுவுமே தெரியாது. ஹிந்தி இண்டஸ்ட்ரியில
சல்மான் கான் நீங்க யாருக்கு பண்ணாலும் சரி அவங்க காதுக்கு போச்சுன்னா கூப்பிடுவாங்க வீட்டுக்கு வான்னு, அதோட முடிஞ்சு. நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு தூரம் எல்லாருமே கொஞ்சம் ஒன்றும் சொல்லாம இருக்கவும் உக்காந்து நீ இல்ல, நான் திருப்பியும் சொல்றேன், இந்த படம் ஒருத்தனுக்கு பிடிக்கட்டும் ஒருத்தனுக்கு பிடிக்காம போட்டோம், அதெல்லாம் ஓகே. நீ உட்காந்து ஏன் திணிக்கிற? இப்போ முத நாள் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க, 2வது நாள் நல்லா இல்லைன்னாங்க, 3வது நாள் வந்து அஜித்துக்கு இந்தந்த ஜாதியில தான் ஃபேன்ஸ்ன்னாங்க, 4வது நாள் வந்து அஜித் ஆந்திராக்காரன்னாங்க, 3வது நாள் இன்னைக்கு வந்து அஜித் வெள்ளையா இருக்காரு அதனால ஃபேன்ஸ்ன்னாங்க. அடுத்தது என்ன? என்ன காரணம் அடுத்தது? வேற ஏதாவது இருக்கா? அந்த ஆளு ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் அவரோட அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் தள்ளி வச்சுட்டு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணி அது ஒரு மினி ரெக்கார்டு வச்சதை ஏன் இவ்வளவு தூரம் உங்களால ஜீரணிச்சிக்க முடியல? இல்ல புரியல உண்மையாலுமே. இப்போ இவர் சினிமா ஓடினாலும் அங்க காசு தான் வரப்போகுது. மினி ரெக்கார்டு இல்ல, ரெக்கார்ட் பிரேக்கிங். இல்லைங்க, நான் மினி ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்க இதுவே அவரோட பொட்டன்ஷியல் கிடையாதுங்கிறேன் நானு. இதுவே கிடையாது ஆக்சுவலா. இதுவே பத்தாது ஆக்சுவலா. நீங்க நான் ஒண்ணுமே இல்ல. சொல்றேன் ப்ரோ, ஃபைனலா மைத்ரி ஒரு நம்பர் போட போறான். இல்ல இந்த படத்துக்கு வந்து நான் எழுதி வச்சுக்கோங்க, ஃபைனலா போடுறானா இல்லையான்னு பாருங்க. மைத்ரி ஒரு பெரிய நம்பர் ஒண்ணு போடுவான். போட்டோன்னே இவங்க எல்லாம் என்ன லெவலுக்கு ஆகுறாங்கன்னு மட்டும் கவனிங்க. ஃபைனலா கண்டிப்பா போடுவான். இன்னைக்கு உட்காந்துட்டு அஜித்துக்கு இந்த ஜாதி இருந்தாலும் வெள்ளையா இருக்கான் அதனாலதான் வந்துட்டான்றாங்க. நீங்க எல்லாம் எப்பேற்பட்டவனா இருப்பீங்க? எவன் எதுவுமே அதே மாதிரி உட்காந்துட்டு நாங்க நினைச்சா ஒரு படத்தை ஃபிளாப் ஆக்குவோம், இவன் குமுதமா யாரு ஜெயிலர் மூவியை ஃபிளாப் ஆக்குவோம் நீங்க பேசுனதை கொட்ட இடத்துல போட்டு செருப்படி வாங்கி கொடுத்தான் பப்ளிக் கிட்ட. ஏன் வாங்கி கொடுத்தான்? என்னடா என்னமோ நீங்கெல்லாம் என்னமோ பெரிய இது மாதிரி, மற்றவங்களாம் ஒண்ணுமே இல்லை. ஏங்க நான் வந்து இந்த ட்விட்டர் சந்துக்கு வரதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நம்ம சாரை மதிச்சேனோ அதே அளவுக்கு அந்த ஆளையும் மதிச்சவன் தான் நானும். நான் வந்து போயிட்டு என்னமோ வீடு வீடா போயிட்டு வம்பு எடுத்துட்டு இருந்தவங்களாம் கிடையாது. இவனுங்க பண்ண வேலை இன்னொன்னு அந்த ஆளை பத்தி கேள்விப்பட்ட பல விஷயம் அப்படியே அந்த மரியாதை போயிடுச்சு கம்ப்ளீட்டா. நீ என்ன இன்டென்ஷன்ல உனக்கு நீ 10 நாள் கழிச்சு ரீரிலீஸ் பண்றதை நான் தப்புன்னே சொல்ல, ஓகே. சினிமா ஒன்றும் ஒருத்தன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நீ ஒன்று பண்ண அடுத்தது ஒருத்தன் பண்ணுவான். உனக்கு இந்த நேரத்துல அந்த படத்தை வந்து எடுத்துன்னு வந்து ரீரிலீஸ் பண்றதுக்கான அவசியம் என்ன? இத்தனை வருஷம் இல்லாம என்ன இப்போ ஏதாவது நீ சில்வர் ஜூப்ளி அடிச்சு அதை வச்சுட்டு அது வந்த டைம்லயே காரி துப்பி அமிச்ச ஒரு படம், நீ என்னத்த அதுல நீ கண்டுட்ட? எனக்கு புரியல. இப்ப அது வந்து ஒரு கில்லியோ இல்ல ஒரு போக்கிரியோ ஒரு துப்பாக்கியோ இல்ல துல்லாத மனம் துள்ளும்னா கூட ஓகே, சரி. இந்த படம் வந்தப்பவே இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன் ராக்கு, ஒரு சின்ன இன்ட்ரப்ஷனு, கோச்சுக்காதீங்க. இந்த படம் நீ சாதாரணமா வந்து ஒரு ட்ரோல் மூவி இல்லாம, சாரி ட்ரோல் மூவினா அடுத்தவனை நீ ட்ரோல் பண்ணாம எதுவுமே பண்ணாம அந்த படத்துல வந்து ஒரு ஆப்பனண்ட் காம்படிட்டரா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ ஆளு அந்த படத்தோட அந்த காம்படிட்டரோட ஒய்ஃபோட பேரை வச்சிருக்கிற ஹீரோயினுக்கு இது மாதிரி பாடி ஷேமிங் பண்ணி நடிக்கிற. அந்த படத்துல மோஸ்ட் ஆஃப் ஆல் டைலாக் வந்து டைரக்ட் அட்டாக் மாதிரி தான் இருக்கும். நீ அந்த மாதிரி செஞ்ச உடனே தான் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ராக்கு, இந்த படத்துக்கு அப்புறம் நம்பால் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுறான்னு சட்டை கூட பண்ணல, திரும்பி கூட பார்க்கல. இப்ப பேசுங்க. இல்ல அதாவது அது வரைக்கும் கூட ரிப்ளை பண்ணுவார் 1-2 படத்துல. இதுக்கப்புறம் இவனெல்லாம் போய் இவன்ட்டெல்லாம் அதாவது நம்மலாம் ஒரு சில அபியூசரை பிளாக் பண்ணிட்டு போவோம்ல, அந்த மாதிரி போயிட்டாரு அந்த ஆள். இவன்ட்டெல்லாம் போய் நம்ம சரிசமமா பேசணுமா அப்படிங்கிற மோட்ல. இல்ல எனக்கு ஒன்று புரியல. நீங்கெல்லாம் உட்காந்துட்டு நாங்கெல்லாம் இன்னைக்கு எங்கேயோ இருக்கோம்டா, நீங்கெல்லாம் எங்களுக்கு காம்படிட்டர் இல்லடா, இன்னாருக்கு தான்டா காம்படிட்டர்ன்றீங்க. ஏன் அப்புறம் 3 நாள் மண்ணெண்ணெய் கேனை வச்சுட்டு அலையிறீங்க? 3 நாளா போய் வேலை பார்க்க வேண்டியதானே? அங்க விஜய் அறிக்கை விட்டுருக்காரு, இது கூட பிரச்சனை என்னென்னமோ சொல்லி விட்டுருக்காரு. ஆமா அத பிஜேபி கூட்டணியை பத்தி அவர் போட்டிருக்காரு. அரசியல் வேலையெல்லாம் எதுவும் பார்க்காம அத ஒருத்தன் கூட பார்க்கல இந்த நாய்ங்க. இப்போ உட்காந்துட்டு இப்போ வரைக்கும் உட்காந்துட்டு ஹெச்டி பிரிண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு இதுல உங்களுக்கு இது வேற வேணுமா? இல்ல ரூல் ஏகே ரூல்ஸ் ராக்கு அவங்க தேடுறாங்க. ராக்கு நெகட்டிவ் ரிவ்யூலாம் எங்க கிடைக்குது? ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா? ஏதாவது ரெண்டு இல்ல அவங்களுக்கு இன்னொன்னு ராக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்றேன், எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி ராக்கு இன்டராப்ஷனுக்கு. கீழே இருக்க லிசனர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இந்த விஷயத்த நோட் பண்ணி பாருங்க. ஃபேக் ஐடி இருக்காங்க பாருங்க, அஜித் ஃபேன்ஸ் ஃபேக் ஐடி எல்லாமே விஜய் ஃபேன்ஸ் தான். அவங்க ரொம்ப ட்ரூ ஐடியா இருந்தா கூட அந்த ஐடியா வித்துருக்காங்க. அவங்க வந்து படம் நல்லா இல்லைன்னு போட்டிருக்காங்க, அந்த வந்து அவ்வளோ வேகமா ஷேர் பண்றாங்க. லைக் எக்ஸாம்பிள் டைரக்டாவே பேரை மென்ஷன் பண்றான், என்ன புடிங்கிடுறான்னு நான் பாக்குறேன். தங்கம்னு சொல்லி ஒரு தங்கம் 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 தங்கம்னு ஒரு ஐடி. அவன் வந்து அஜித் ஃபேன்ஸ், அஜித் வந்து மூவி இதை தான் வச்சிருப்பான் ஃபுல்லாவே. ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா அஜித்தை ட்ரோல் பண்றது தான் போட்டிருப்பான். அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எவன் உண்மையான ஐடி எவன் ஃபேக் ஐடினே உனக்கு தெரியல.
நீலாம் அததான் நானும் பார்த்துட்டேன் ப்ரோ. ஒரு 3-4 ஐடி தான் ப்ரோ இந்த படத்துக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. யாருன்னு பாத்தீங்கன்னா சிவான்னு ஒருத்தன் இருக்கான் ப்ரோ, அலெக்சாண்டர்னு ஒருத்தன் இருக்கான் ப்ரோ, இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன் நான் பார்த்தேன். அவ்வளவுதான் 2-3 ஐடி தான். ஆ? புரியல. குஷி குஷி கேளு ஆரம்பிக்குமே கேன பொண்ண மாதிரி தெரியல எனக்கு. குஷின்னு தலைன்னு வரும், குஷி தலைன்னு வரும். ஆமா, இதுல வந்து உண்மையாவே சொல்றேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த பொறுக்கி மதனா போக்கிரி மதனா ஒருத்தன் இருப்பானே, அவன்லாம் சத்தம் போடாம இருக்கிறான். இல்ல பொறுக்கி விக்டர் ஒண்ணு இருக்கு. பொறுக்கி விக்டர்னு ஒண்ணு இருக்கு. அது எங்கன்னே தெரியல. நானும் 4 நாளா அதை தேடிட்டு இருக்கேன். ப்ரோ அவன்லாம் வந்து உடனே எடுத்த உடனே உப்பு பாக்கெட்டை தூக்கிட்டு திரிவான். அவன்லாம் ஆளையே காணோம். அவன் ஒரு விஷயம் தெரியுது இல்ல ப்ரோ, ஒரு படம் செலிப்ரேட் பண்ண போறாங்க, நம்ம ஆளுங்க செலிப்ரேட் பண்ண போறாங்க. நீ விடாமுயற்சிய மாஞ்சி 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 குத்தணும்னு பார்த்த, அவன் ப்ரொடியூசர் வந்து இது வரைக்குமே ஒரு வார்த்தை திறக்கல. அடுத்தவளாம் சொன்னீங்க லாஸ் போச்சு வந்துச்சுடா, பிரதீப்டா அவன்டா இவன்டா, பிரதீப் உங்களை தூக்கிட்டான்டா போயிட்டான்டா வந்துட்டான்டா. அதுக்கு நாங்க எதுவுமே ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. ஒரு படம் லாஸோ ஃப்ளாப்போ ஹிட்டோ அது வந்து ப்ரொடியூசர் சைடு இருந்து சொல்லட்டும். நீனா ஒரு நம்பர் போடுறா, ஒருத்தன் போடுறான், என்ன நம்பர் போடுறான்னா அப்போ வந்து கத்தி கலெக்ஷனையே இன்னும் பீட் பண்ணல. கத்தி கலெக்ஷன் வந்து ப்ரொடியூசர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா இவ்வளவுதான் சொல்லி, கத்தி கலெக்ஷனை வந்து விடாமுயற்சி வந்து இன்னும் பீட் இல்ல பண்ணலையா. மெர்சல் கலெக்ஷன் இன்னும் பீட் பண்ணலையாமா. அதுக்கு நான் டிபேட் பண்ணி ஒருத்தன்ட்ட கேட்டேன். அப்புறம் ஏன்டா தேனாண்டல்னா அதுக்கு முன்னாடி 8 படம் லாஸ், அதனால வரலையாம் தேனாண்டல். இதோட கலெக்ஷன்லாம் அங்க போயிடுச்சான். ஆ? அப்படித்தானே எல்லாமே சொல்லிட்டு போவாங்க. லைக்காக்கும் அப்படித்தானே. லைக்காக்கு இதுக்கு முன்னாடி என்ன அப்படியே செல்வ செழிப்போட தெரிஞ்சுட்டு இருந்தானா? ஏன்டா வேட்டையனு படம் வரவே இல்லை, வரத்துக்கு நாளைக்கு முன்னாடியே நீ டிசாஸ்டர்னு டாக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ஜெயிலருக்கும் அதான் பண்ணீங்க. என்ன பண்ணீங்க கடைசியில? சரி ஓகே 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 ரேக்கு முடிங்க முடிங்க முடிங்க, அடுத்தது வரிசையா பாவம் எல்லாரும். இப்போ ஜிபியூக்கே காலையில எந்திரிச்சா அவங்க காலை கடனை கூட முடிச்சானுங்களான்னு தெரியல. நேரா உப்பு பாக்கெட்டு தூக்கிட்டு வந்துட்டானுங்க. 7:15 போட்டானுங்க ஸ்பேஸ். நான் பார்த்தேன். ஒருத்தெல்லாம் இப்போ ஒரு ஐடி நான் டிஎம் பண்றேன். என்ன அபியூஸ் தெரியுமா? நான் இன்னைக்குன்னு சொல்றேன், நாளைக்கு ஜனநாயகன் வந்தா நம்ம சைட்லயும் போடுவாங்க. நான் வந்து இங்க இருக்கிறவங்களாம் உத்தமம் அப்படி எல்லாம் சொல்லலை. ஆனா நீ இன்னைக்கும் ஜிபியூவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவனுங்க எவனுங்க பேசினானுங்களோ அவனுங்களை வம்பிடுப்பாங்களே தவிர, நம்ம பசங்க ஒரே ஒருத்தன் வாலண்டியரா போய் சீனியர் ஆக்டர்ஸ் ஒருத்தனை மரியாதை இல்லாம டேக் பண்ணி நாங்க தாண்டான்னு போட்டான். நீ காமி, என்ன ஃபேமிலி அபியூஸே பண்ணு, நான் வாங்கிக்கிறேன். ஒருத்தனை காமிக்க சொல்லு, ஒரே ஒரு ட்வீட். இல்ல என்னைக்குமே இவனுங்களாம் எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ, நம்ம ஆட்கள் சைலண்டா தான் ப்ரோ இருப்பாங்க. நம்ம ஆட்கள் நம்ம ஆளை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேற லெவல்ல மாறிடுவாங்க ப்ரோ. நான் இன்னைக்குமே சொல்றேன், நம்ம ஆளை வந்து நீங்க டச் பண்ணாம நீ என்ன வேணாலும் பேச, நீ தான் தமிழ் சினிமாவில் நம்பர் 1ன்னு சொல்ல, அதை பத்தியெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நீ ஏகேன்னு சொல்லி போட்டு ஏதாவது கம்பாரிசன் பண்ணி போட்டானா கண்டிப்பா வருவாங்க. இல்ல ஒண்ணுமே இல்லாம உட்காந்துட்டு சும்மா இஷ்டத்துக்கு சரி இது எல்லாத்தையும் விடுங்க ரைட்டு. நீ நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இது பண்றீங்க, எல்லாரோட ஓட்டும் வேணுங்கிற ஹெச்ரி பிரிண்ட் நீ ட்விட்டர்ல ட்வீட் போட்டு நீ ஷேர் பண்றன்னா நீ எப்பேற்பட்டவனா இருப்ப? ப்ரோ இல்ல அதுவும் நீங்க வந்து உனக்கு உண்மையாவே நான் சொல்றேன் ப்ரோ, யூனிட்டி யூனிட்டிங்கிறல்ல, அந்த யூனிட்டி எந்த சைடு இருந்து வரணும்? இப்ப படம் என் சைடு வந்து வந்திருக்குன்னா உன் சைடு தான் நீ முதல்ல சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி ஹெச்டி எவனாவது போட்டாங்கன்னா கூட ஒரு 10 நான் ஒண்ணுமே கேட்கல ராக்கு. அந்த ஃபாலோ பண்ணியிருக்கான்ல அவன் வந்து ஷேர் பண்றான்ல எல்லாத்துக்கும், அந்த ஷேர் பண்றவனு கீழே ஒரே ஒரு ஃபேனு கீழே போய் இதெல்லாம் தப்புடா முதல்ல டெலீட் பண்ணுடான்னு சொல்லி எவனாவது சொல்லியிருக்கானான்னு பாருங்க. ஒரு விஜய் ஃபேனு அடி வாங்குற வரைக்கும் வாங்கட்டும், ஏன்னா நம்மள விட ஜாஸ்தி போயிடக்கூடாது எந்த படமும். இல்ல சாரி சூர்யா சாரி சூர்யா சூர்யா அதை நீங்க பேசுறேன் எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க எதுக்கு படம் அளவுக்கு போறீங்க? ஒரு ஸ்பேஸ்ல வந்து நான் எந்த பொலிட்டிஷியனையும் சொல்ல விரும்பலைங்க. ஒரு பர்டிகுலர் பார்ட்டியோட பொலிட்டிஷியனை வந்து நான் கருவுறுத்துவேன் சொன்னாங்க. அதுக்கே உனக்கு டிகே வந்து ஒரு போஸ்ட் இந்த மாதிரி எது பண்றீங்கன்னு போடல, இதுக்கு மட்டும் போட்டுருவாங்களா? இல்ல இவன் ஹோஸ்ட் பண்ணப்ப வீரமா பண்ணிட்டான். அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் கிட்டையும் போய் நம்ம ஆளுங்க ஜிப்சி எல்லாம் வந்து அவனை டேக் பண்ணி என்னடா அதுன்னு கேட்டானோ வந்து மன்னிப்பு கேட்டான், நான் பேசுனது தப்புதான். ப்ரோ அவன் இல்ல ப்ரோ, மத்த டிவிகே பேஜஸ் எதுக்கு ப்ரோ இதெல்லாம் திட்டுறீங்க அப்படி ஏதாவது ஒரு சொன்னா. இன்னொன்னு அந்த அலெக்சாண்டர் போட்டவன் அவன் டிவிகே ஸ்பேஸ ஹாஸ்ட் பண்றவன், அந்த ஹாஸ்டல்ல இருப்பான் மோஸ்டா. அவன் இதான் வந்து உங்களோட நிலைமையா அங்க இருக்கு. அங்க ஹாஸ்ட் பண்றவன் எப்படி ஹெச்டி, அதுவும் போறது ப்ரீ ஹெச்டி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குள்ள இருக்கிற ஒரு சென்சாருக்கு போற சென்சார் பிரிண்ட் வந்து எடுத்து போட்டுருக்காங்க. சென்சார் போர்டோட ரிப்போர்ட், சென்சார் போர்டுக்கு வேண்டிய படம் அது டப்பிங் கூட 100% கம்ப்ளீட் ஆகல. அந்த சீன் எப்படி இருக்காங்க ஏச்ச காலத்தாயிங்க. இல்ல நீங்க அவ்வளவு கூட போவானாங்க. இந்த அருவான்னு ஒருத்தர் இருந்தான் அவங்க சைட்ல. நம்ம இது சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசுது. ஆனா நடந்ததுதான் சொல்றேன், நான் இல்லாததை சொல்லல. நம்ம சாரோட பொண்ணோட இந்த வீடியோ போடுறேன்னா
இவனுக்கு நம்ம சைடுல ஒருத்தன் இப்படி பண்ணியிருந்தான், அவன் எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்ம பசங்க 60% பேர் பிளாக் பண்ணிருப்பானுங்க. நான் எழுதி தரேன். அந்த நான் எழுதி தரேன். யாரு bro? கேட்கல, யாரு யாரு? அவங்க சைடுல அருவான்னு ஒருத்தன், அவன் முன்னாடியே சூர்யாக்கு இருந்தானா என்னன்னு தெரியல. அருவான்னு ஒரு ஐடி இருந்துச்சு. இங்க இருக்கிற ஒரு சில மெயின் ஐடி எல்லாம் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு போய் போடு மாமன்னு கீழே ஃபயர் வேற. என்ன போடுமா? எனக்கு புரியல, கான்டெக்ட் புரியல. நம்ம சாரோட பொண்ணு இருக்காங்களாங்க, ப்ரோ அந்த செக்ஸ் பொண்ணு வீடியோ பாக்குறதுக்கு ஆளு போடுறான்னாங்க. bro. செக்ஸ் வீடியோ போடுறான்னாங்க, என் ஃபேஸை வந்து கிராப் பண்ணிட்டு செக்ஸ் வீடியோ போடுறான்றாங்க. ப்ரோ அது ப்ரோ அவன் போஸ்ட் பண்ண மாட்டான் ப்ரோ. 17 வயசுல இருந்து பொண்ணுங்க ஆகல bro. இப்பதான் bro 15 வயசுல பொண்ணுங்க இருக்கு அவங்களுக்கு. எனக்கு மாட்டோம் ப்ரோ அவங்க இல்ல ப்ரோ, அவங்க ஐடியில மேக்சிமம் எல்லாமே பிட் ஐடியில இருந்து வாங்கினது ப்ரோ. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாமே 50K 60K மாதிரி வராங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு நாய் சுத்திட்டு இருக்குல்ல, அந்த நாய் வந்து அம்ரிதா ஐயர்னு ஐடி வச்சுட்டு வந்த நாய். அது ஜிபிக்கு போன வாரத்துல இருந்தே இது ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அவனோட பிகில் டைம்ல அம்ரிதா ஐயர் இதுன்னு சொல்லி ஐடியில வந்தவன். நீங்க பெரிய பெரிய ஐடி டிவிகேவோட ஒரு பர்டிகுலர் ஐடி எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல, அதுவே ஒரு பிட் ஐடியில இருந்து வாங்கினது. அப்புறம் என்ன பேசுறீங்க நீங்க? காசை கொடுத்து வாங்கி ப்ரோ. அவங்க எல்லாம் விடுங்க, நம்ம ஆட்கள் 2-3 பேர் வித்திருக்காங்களே காசுக்கு. அதான் அந்த தெரியுமா கோல் தெரியாதா? விஜய்னு ஒரு ஐடி இருக்கும், அவன்லாம் வந்து வித்துட்டான். அவன்லாம் வித்து அதை வச்சுட்டு அவன் வந்து நம்மள இது பண்ணி ட்வீட் போடுறது நம்ம இதுல இருந்துகிட்டு. அதத்தான் சொல்றேன்ல, நம்ம காசுக்காக. இப்ப நானே சொல்றேன் ப்ரோ, இப்ப ஹாஜித் ப்ரோட்ட போயிட்டு சும்மா சொல்றேன், அவர் நார்மல் பீப்புளா இருக்காரு. அப்ப உன்னோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயா உன்கிட்ட வந்து ஒரு 1,00,000 ரூபா தரேன், ஒரு 50,000 ரூபா தரேன், உன் ஐடியா கொடுத்துரு. உன்கிட்ட வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, உன் ஐடியா கொடுத்துருன்னொன்னா என்ன பண்ணுவாங்க? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்தா வச்சுக்கப்போ, 50,000 ரூபா கொடு, அதுக்கு பதிலா எனக்கு 70,000 ரூபா கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு அதுக்கு கொடுத்து. வேற ஆளு கிடைக்கலையாங்க உங்களுக்கு? என்ன ஏங்க உள்ள இருக்கிறீங்க? இல்ல போஸ்ட் நீங்க தானேங்க, உங்கள்ட்ட இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணணும். ஏங்க நீங்க வேற தலையை ரைட்டு. ஆப்போசிட் பண்ற மாதிரி 1 கோடி ரூபாயா? 10 கோடி ரூபா கொடுத்தாலும் அது இதுக்கு கீழே உள்ளதுக்கு சமங்க அது. என்ன ரைட்டு. ரைட்டு. சூர்யா நீங்க பேசுறது பேசுங்கப்பா. நான் பேசிட்டேன் ப்ரோ. அது கை தூக்கி இறக்கலையே. ஏகே பிளட் பேச முடியல, சாப்பாடும் சாப்பிட முடியல ப்ரோ. என்னால எதுவும் பேச முடியாது. வேற யாரும் பேசுறீங்க? ராஜ கணபதி இல்ல ஏகே ரூல்ஸ் கேக்குதா? சொல்லுங்க. இல்ல ஒன்றும் இல்லை ஹாஜித் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. நீ ஒரு நிமிஷம் பேச முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் பேசணும் தனியா, வரியா? ஃபோன் கால்ல. சொல்றேன். வா ஃபோன் பண்ணு. ஆக்சுவலா நான் இப்ப முடிக்க தான் போறேன் ஸ்பேஸ். ஏன்னா இங்க மணி 12:10 ஆச்சு. சரி ஓகே ப்ரோ. அப்பனா சரி ரைட்டு. நான் வந்து டாபிக் ரிலேட்டடா கேட்டுறேன். இப்போ வந்து இது வந்து எப்ப நான் சரியா கவனிக்கல. அந்த டாபிக் ரிலேட்டடா சொல்லுங்களேன். கேஜிஎஃப் 3 கன்ஃபார்மா? கேஜிஎஃப் 3லயும் கன்ஃபார்மா? அது இவன் இருக்க ஒரு ஐடி க்ரூஸும் எவனோ நம்ம சைடு, அவன் வந்து சுரேஷ் சந்திரா சாரோட இதுல இருக்கிறவன். அவனே அந்த இதை போட்டவன் தான் நம்ம பசங்க. ஓகே வந்து ஒரு விஷயத்த இவ்வளவு தெளிவா அடிச்சு சொல்றாப்லன்னா இல்லாம இருக்காது. 5 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பசங்க போயிட்டு அதெல்லாம் இல்லன்னு சொல்லும்போது அதை குவாட் பண்ணி இருக்கு. அவர் சொல்றது வந்து பிரசாந்த் நீல்னு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப வந்து கேஜிஎஃப் 3ன்னு மென்ஷன் பண்ணிருக்காரு, தெரியுங்களா? இது வரைக்கும் பிரசாந்த் நீல்னு சொல்லியிருந்தாரு, அதை எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப வந்து கேஜிஎஃப் 3ன்னு சொல்லும் போதுதான் எனக்கு பயங்கர ஷாக்கிங். கேஜிஎஃப் 3ல உள்ளர கொண்டு வந்தா அப்புறம் வந்து ஸ்டாண்ட் அலோன் படம் தனியா இருக்கா? அதான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கேஜிஎஃப் 3ல வந்து ப்ரோ நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? இல்ல ஒரே ஒரு டவுட். இப்போ வந்து கேஜிஎஃப் 3 எடுத்தாங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா யாஷோட ஒரு மாஸ் படம் தான். இப்போ அது நம்மால் ஃபிட் பண்ணாங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களா இல்ல எப்படி இருக்கும்? தரமாட்டாங்கன்னு கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சூர்யா, நான் அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது தப்பா ரைட்டான்னு கூட தெரியல, அது நிறைய பேர் இது பண்ணிக்கோங்க. இப்ப கேஜிஎஃப் 2ல வந்து யாருக்கு ப்ரோ இம்பார்ட்டன்ஸ்? யாஷ் தானே. யாஸ். ஓகே, அது வந்து கிளியர் தானே, அதுல வந்து டவுட் இல்லைல்ல. ஆனா அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டினது யாஸ் மட்டும் கிடையாது இல்ல, இன்னொருத்தர் இருக்காரு ப்ரோ. அந்த மாதிரி ரோல் தான் நமக்கு வேணாம் ப்ரோ. நம்ம கொடுத்தா ஒண்ணு யாஷுக்கு ஈக்குவலா தரணும், இல்லன்னா வேணாம். அந்த பாலிவுட் ஆக்டர் ரோல் தானே சொல்றீங்க, சஞ்சய் தத் ரோல் சொல்றீங்க, அந்த மாதிரிலாம் வேணாம். அதுலயே சஞ்சய் தத் ரோல். நான் என்ன சொல்றேன், சஞ்சய் தத்தோட பேரு வந்த உடனே அத வந்து நீங்க யாஸுக்கு எவ்வளவு வந்து அதாவது யாஸோட இமேஜ வந்து அந்த படம் வந்த போது ஃபர்ஸ்ட் லுக்க வந்து எந்த அளவுக்கு ஷேர் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா வந்து
கேஜிஎஃப் வந்து கேஜிஎஃப் 2 வந்தபோது இவரோட அத வில்லனோட இமேஜ் வந்துச்சு. கிட்டத்தட்ட அஜித்தோட இமேஜ் ஏகே ரூல் சொன்னது கரெக்ட். நீங்க யாஷுக்கு வந்த போஸ்டரோட சஞ்சய் டட் அந்த படத்துக்கு வராருன்னு இன்னுமே ஆல்ரெடி கேஜிஎஃப் 2க்கு ஹைப் இருந்துச்சு ஒன்னு பார்த்தோன்னே. ஆனா சஞ்சய் டட் அந்த ரோல், அந்த அதீராங்கிற ரோல் அவ்வளவு பேர் யாரா பண்ண போறான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தப்ப சஞ்சய் டட்டுக்கு ஒரு லுக் விட்டுனா அந்த டைம்ல நம்ம சாரை வச்சு அவ்வளவு எடிட் அது பறந்துச்சு. அது அவ்வளவு ரியலா இருந்துச்சு பாக்குறதுக்கே. நம்ம சாரை வச்சு மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவில எல்லாத்தையும் வச்சும் போட்டுச்சு. அதாவது கேஜிஎஃப் 2ல யாஸோட லுக்க தாண்டி அந்த இமேஜ் வந்து பயங்கர ரீச் ஆனுச்சு. ரெண்டாவது அந்த கத்திய காமிக்கும் போது ஒரு அவங்க அந்த ஒதுக்குவாங்க தெரியுங்களா, டக்குன்னு இன்னும் உயிரோட இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்ப வந்து அந்த பாலத்துல வந்து ஒரு இன்ட்ரோ இருக்கும் பாருங்க. உண்மையாவே நான் சொல்றேங்க, ஆஸ் அ ஃபேனா சொல்றேன், கேஜிஎஃப் ஃபேனா சொல்றேன். அத கேஜிஎஃப் அவரை கூட வந்து ஜஸ்ட் வாக்கிங்ல தான் காமிச்சிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு மாசா இருந்துச்சுன்றது தெரியும், ஓகே. பட் அந்த பாலத்துல அந்த இன்ட்ரோ வில்லனுக்கு கொடுக்கும் போது வேற லெவல்ல கொளுத்தி தள்ளி இருந்தாங்க. அது அந்த பாலம் இன்ட்ரோல இன்னைக்கு எனக்கு தியேட்டர்ல வந்த ரெஸ்பான்ஸ் நல்ல ஞாபகம் இருக்கியா? ஆனா செம்ம ரெஸ்பான்ஸுங்க. ஆனா நான் இப்போ நான் சொல்றேன், வில்லனா இருந்து சாகுற மாதிரி அப்படி வராதுங்க. அது வில்லனா இருந்தாப்லன்னா வேற லெவல்ல. இப்ப விக்ரம் ஏதா எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொண்டு வரலாம். எப்படி இருக்கும்னு தெரியாது. இல்லைன்னா ஒண்ணு செய்யலாம், இல்லோட கனெக்ஷன் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவதோட கனெக்ஷன் பண்ணலாம். அந்த ஏதாவது பர்மிஷன் வாங்கி அந்த சீரியஸ்ல யாஷை தாண்டி ஒரு ஆளை அவங்க பெருசா காமிக்க வாய்ப்பே இல்ல. மேபி யாஷுக்கு ஒரு பாதி இல்லைன்னா அது கொஞ்சம் ஆக்சுவலி யாஷி வந்து கேஜிஎஃப் 2ல அவுட். கேஜிஎஃப் 3ல என்ன காட்டுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த கேஜிஎஃப் அடைவார் தெரியுமா, அன்னைக்குல இருந்து அவர் எப்படி ராஜாவா ஆனார், கேஜிஎஃப் எப்படி அவ்வளவு வளர்ச்சி, அதுல வந்து அது அப்படி கிடையாது. ஒரு 4 வருஷம் சொல்லுங்க, கேக்கல, தள்ளிடுவாங்க பாருங்க. பிரகாஷ்ராஜ் சொல்லுவாப்ல பாருங்க, அந்த 4 இயர்ஸ் என்னையா பிரேக் ஆயிட்டே இருக்கும் வாய்ஸ். கேக்கல, பிரேக் ஆகுதுங்க அவருக்கு. ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல லாஸ்ட்ல சிம்பிளா டக்குன்னு முடிச்சிருவாங்க. அத மேபி காமிக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து இதுல செத்துட்டாரா என்னன்றது தெரியல. பட் சாவர மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல, அது எப்படி முடிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா என்னைய பொறுத்தவரை கேஜிஎஃப் 3ல வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு கொடுக்க முடியுமா, இல்ல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி கொடுக்க முடியுமான்றது தெரியல எனக்கு. எப்படின்றது தெரியல. பாக்கலாம். ஏன்னா பிரசாந்த் நீல் கேஸ் கூட எடுக்கல, சலார் எடுத்து சலார் 2 எடுப்பாரு. இப்போ இது என்டிஆர் கூட ப்ராஜெக்ட் வருது. சலார் 2 எல்லாம் இப்ப கிடையாதுப்பா. சலார் 2 அவன் இன்னும் 2 ப்ராஜெக்ட் வச்சிருக்கான்ப்பா கையில. அவன் அதை முடிச்சுட்டு தான்ப்பா அவன் வருவான் சலார் 2க்குலாம். சலார் 2 இப்ப சான்ஸே கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்டிஆரோட ப்ராஜெக்ட் முடிஞ்ச கையோட அடுத்து வந்து அஜித் சாரோட ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் 3 என்னோட ஒரு இதுல நான் பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒண்ணு சவுத் கொரியால நடக்கிற கதையா இருக்கும், அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால நடக்கிற கதையா இருக்கும். நான் பாக்குறது என்னோட கண்ணோட்டத்துல. இந்த கேஜிஎஃப் 3 வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இவரு சொல்ற மாதிரி, ஏன்னா ஃபுல்லா வந்து நிமிஷம் சொல்லிடுறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப கேஜிஎஃப் 2ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அந்த தங்க கடல்ல கொட்டுறதோட தலைமை உள்ள விழுவாங்க. ஆமா, மேக்சிமம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேற ஒரு இடத்துல அவன் செட் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா. ஆமா, அந்த இடத்தோட டானா கூட இருக்கலாம், 2 பேரும் சேர்ந்து கூட ஆக்கிரமிக்கலாம். அதத்தான் ப்ரோ நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன்ல சொல்லும் போது அந்த யூஎஸ் வேற கண்ட்ரி எல்லாம் வந்து இவரை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டக்குன்னு கடத்திடுவாங்க. கடத்திட்டு தான் அந்த கடலை காமிப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ் தான் திரும்ப எடுக்க போறாங்க. அப்ப அந்த போர்ஷன்ஸ் திரும்ப எடுக்கும் போது தான் அதுலதான் ஏகே வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சும்மா வந்து லாஸ்ட்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஏகே சார் உள்ள வர்றாருன்னா கண்டிப்பா வந்து யாஷுக்கு ஆப்போனண்டா நிறுத்த மாட்டானுங்க, 2 பேர் சேர்ந்து கையாளுற முறையா தான் இருக்கும். அப்படிதான் கொண்டு வருவானுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னு கேக்குறீங்கன்னா, அந்த கடைசியா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இருக்கும்ல, நம்பால் செய்வாப்ல, அதெல்லாம் ஒன்றும் இப்பவும் நான் சொல்றேனே, நம்பால்லாம் அப்படி ஒரு கெத்து, நான் வந்து தமிழ்நாட்டுல பெரிய ஆளு, நான் வந்து இப்படிலாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாரு. எனக்கு நான் அடிச்சு சொல்லட்டுமா, அந்த மாதிரியான ஆள் நம்பால் கிடையாது சார். ஒரே ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிட்டு அதோட ஒரு லூப் மாதிரி வச்சு நான் கேஜிஎஃப் 4 இல்லாம நான் ஸ்டாண்ட் அலோன்ல உங்களுக்கு ஒரு படம் சொல்றேன்
ஆனா வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இந்த படத்துல வந்து நான் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி ஏதோ ஒரு சீன்ல வந்து உங்களை வந்து இது பண்ணி விடுறேன். ஏன்னா மாப்பிள்ளை படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்து சிரஞ்சீவி பண்ணியிருப்பாப்ல, யாருக்கு, ரஜினிக்கு. ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. படம் ஃபுல்லா டிராவல் ஆவாப்லையான்றது ஒரு சின்ன ஒரு இது. ஆனா படம் ஃபுல்லா டிராவல் ஆவனார்னா வேற லெவல் தான். ஓகே, எது நடந்தாலும் நல்லக்கே பொறுத்திருந்து அனில் பார்ப்போம். சரி, இனமே அழிஞ்சிரும். முடிச்சிரும் ஆகிற ஸ்பேஸ் டைம் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் ரைட், குயிக்கா ஓகே நிப்பாடுங்க. ஓகே ஓகே ஓகே. சிவா, ஓகே, ஏகே பாய் பாய், எல்லாத்துக்கும் பாய், டேக் கேர், பாய். எல்லாத்துக்கும் பாய் பாய். ஓகே.